அப்பாடா நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டாப்பா. ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்தா 3 பேரை உள்ள வண்டி உட்கார வச்சு நொங்கு கழட்டிருப்பாங்க. அட மறுபடியும் கிணறு கட்டையை பார்க்காம நீ யார் என்னங்கிற சொல்லுமா. எங்க அப்பாவுக்கு பாசத்தை விட பணம் தான் பெருசு. பணத்துக்காக ஒரு குடிகாரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணிட்டார். வர 17ஆம் தேதி எனக்கு அவனுக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. எனக்கு வர வழி தெரியல, ஓடி வந்துட்டேன். அப்பதான் ஏர்போர்ட்ல நீங்க போன்ல பேசினதை கேட்டு போய் சொல்லிட்டேன். ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. நான் வரேன். நல்லதா போச்சு, கிளம்புங்க. எங்க போறேன்னு கேளுடா. எங்க போறேன்னு கேக்குறாரு. எங்க போக முடியும்? இதுல நான் எத்தனையோ கிணறு இருக்கு. எது மறுபடியும் கிணறா? ஏமா நாங்க நல்லா தெரியுது, உனக்கு பிடிக்கலையா? கிணறு மட்டுமல்ல, நீ எந்த குளங்குட்டையில வந்து செத்தாலும் போலீஸ் எங்களை தான் தேடும். இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுரு. என்ன தடுக்காதீங்க, எனக்கு வேற வழி தெரியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம். வர 17ஆம் தேதி வரைக்கும் எங்கேயாவது பாதுகாப்பா இருந்தா போதும். டேஸ் அப்ப அவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாடா. என்ன ஆக போதோ ஏதாக போதோ. வீடு பூட்டி இருக்கே. அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி யாருமே இல்லையா? என்னம்மா சொன்ன? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. ஏம்மா உள்ளவா. வலது கால எடுத்து வச்சு வரட்டுமா? அடையப்பா ஏதோ இந்த வீட்டுக்கு மருமணம் வரப்போற மாதிரி கேட்குற. எதையாச்சும் ஒரு கால் எடுத்து வச்சு வாம்மா உள்ள. எல்லாத்துலயும் இக்கு வச்சுல பேசுது. போதாயி இந்த ரூம்ல தங்கிக்க. இது உங்க ரூமா? இங்க இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாத, புரியுதா? உயிரை காப்பாத்தினவங்க சொல்றீங்க, கேட்காம இருக்க முடியுமா? டே சப்ப, மாப்ள மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போகணும், வா. ஆகட்டும் மாப்ள. எம்மா நாங்க கிளம்புறோம், பத்திரமா இருந்துக்க. நாங்க வர்ற வரைக்கும் உள்புட்டு புட்டி சாவியை நீயே வச்சிரு. நாங்க வந்து தட்டினா மட்டும் திறக்கணும். என்ன யார் பத்த பிள்ளையோ நல்லா கொழுவுக்கு வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. வீட்டுல இடம் தந்தா போதுமா? மனசுல இடம் தர வேணாமா? நான் படுற இத்தனை கஷ்டமும் உன்னை அடையறதுக்கு தானே எப்ப புரிஞ்சுக்க போற? கிணத்துல குதிச்சு என்னை காப்பாத்திட்டதா நீ நினைச்சிட்டு இருக்க. உண்மையில என்னை காப்பாத்தணும்னா ஐ லவ்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்படி சொல்லலாம் நான் உயிர் வாழறதுல அர்த்தமே இல்லை. 50-60 புடவையை பார்த்தாதான் ஒரு நல்ல புடவை எடுக்க முடியும். அதுக்குள்ள கூட்டு வந்துட்டீங்க. நீ ஜவுளி கடைக்காரனை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். கதவை போட்டு இப்படி உடைக்கிறீங்க, மெதுவா சாத்த வேண்டியதானே? அடி போடி, உண்மை உங்க அப்போட்டு சீதனத்துல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி. போங்க போங்க. 40 வயசான நாய் குணம் சொல்லுவாங்க. உங்களுக்கு 4 நாய் குணம் வந்துருச்சு. நான் ஒண்ணு எங்க அப்பா வீட்ல இருந்து சும்மா வரல. அந்த காலத்திலேயே 50,000 ரூபாய் பணத்தோடயும் 6 ஏக்கர் நிலத்தோட வந்திருக்கேன். மருதானூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு ஒரு ஊரே சொந்தமா இருக்க முடியும். என்ன ஒரு காருக்கு இந்த குதிக்கிறியா? யாரு நீ? யாரு? என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க வந்து என்னடி என்னமா அதுகிட்ட வந்து உங்க சண்டை அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. யார் நீங்க? அது நாங்க வந்து என்னன்னு சொல்றது, இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்காரா? இருக்காரு, வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. ராஜாக்கு அப்பா அம்மா இல்லையாமா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. இல்ல இந்த கல்யாண விஷயமா ஏதோ சொன்னாங்க. கல்யாண விஷயமா? அவரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டார். அட அது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல இந்த பொண்ணு தேடி போ சொன்னாங்க, நாங்க வந்தோம். தேடி பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு, கிளம்புங்க. பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாச்சா? யார் பொண்ணு? சொல்லுமா. அது யாருமா பொண்ணு? மாப்ள அப்பா அம்மா வந்திருக்காங்க போட்டுருக்கா. ஆமாண்டா, ஏதாவது உளறிட்டு போறா. குழப்பிருப்பாளோ? வாடா. வாங்க. இவர்தான் ராஜா. என்னடா சொதப்பறா? இவர்தான் ராஜாவா, பாத்திருக்கியா? மாப்ள உங்க அப்பா கிட்டயே உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறாடா. அப்பா. அப்பாவா?
என் ஃப்ரெண்ட் பிரியா. ஃப்ரெண்டா? ஆமாப்பா, வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டானா? இல்ல ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டாப்பா. ஏடா இவன் ஃப்ரெண்டுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நீங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசாம இருந்தா. ஆமாம்மா, ஏதோ நாட்டுப்புற பாடலை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கா. நம்ம கிராமத்துல யார்ப்பா நாட்டுப்புற பாட்டு பாடுறா? அதானே. என்னம்மா அப்படி கேட்டீங்க? நம்ம சப்ப பின்னும்ல, அப்பா பாடுறா. மாப்ள. நல்லா பாடுவாம்மா, பாடுறா. ஆமாப்பா, பாடுவேன். பாடு. சொந்த கதையா சொல்லவா, சோக கதையா சொல்லவா, அல்லது கிணத்துல விழுந்த கதையா? போய்க்கு அப்பா. ஒரு கதையும் சொல்ல வேணாம். இவங்க ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது பாடினா போதும். ஆகட்டும்பா. அதாம்மா, ஒரு வாரம் தங்க போறாங்க. ஒரு வாரம் என்னடி, ஒரு மாசமே தங்க சொல்லு. அதாப்பா. தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. அதியா தேங்க்ஸ் லெட்டர்ல அனுப்புறாரு. அப்புறமா கிணத்து பக்கமா வந்துடுறா. மன்னிச்சுக்கோங்க, அவருடைய அப்பா அம்மான்னு தெரியாம. ஏதோ இப்பயாவது தெரிஞ்சது அப்பா அம்மான்னு. ஆமா, அவன் பேர் என்ன? பிரியான்னு அப்பவே ராஜா சொன்னால. நான் வாங்கிட்டு கேட்டேன். முந்திரி கொட்டை மாதிரி பேசுறேன். ஏன் மடத்தனமா பேசுறீங்க? யாரடி படுத்துமா பேசுறேன்? ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அது வந்துமா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் எது சொன்னாலும் ஒத்துக்கிறதே இல்ல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இல்ல 26 வருஷம் ஆச்சு. பார்த்தல ஏன் தகராறுன்னு இப்ப புரியுதா? நான் 25னா அவன் 26, நான் 27 சொன்னா அவன் 28ன்னு சொல்லுவான். அம்மா பிரியா, இந்த கண்ணு கெட்ட தூரம் தெரியுது பாரு, எல்லாம் என் வயல் தான். உங்க வயலா? நம்ம வயல்ல சொல்லக்கூடாதா? உங்களை திருத்தவே முடியாதுங்க. உன்னை யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது நம்ம பொண்டாட்டி நான் சொல்றேன், ஏன் பொண்டாட்டி தான் சொல்றேன். வயல் பொண்டாட்டி ஒண்ணுடி. கம்முன்னு இருங்களே. சும்மா இருடி. சும்மா இருங்க. அடி, சே, சும்மா இரு. அம்மா பிரியா, அதோ தெரியுது பார், இதுதாம்மா எங்க குலதெய்வம். என்னம்மா அப்படி பாக்குற? குலதெய்வம் இருக்கிற கோயில் இப்படி பாழடைஞ்சு கிடக்கு. நம்ம காப்பாத்துற சாமி கூட நம்மளை காப்பாத்தினதாம்மா நல்லா இருக்க முடியும். எங்களை சாமி காப்பாத்தல, மனசு ஒடிஞ்சு போச்சு. ஒரே பையன், அவனுக்கு கல்யாணம் காட்சி முடிஞ்சு பேரம்பேத்தியை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? எவ்வளோ வேண்டிக்கிட்டேன், எவ்வளோ விரதம் இருந்தேன், ஒன்றும் நடக்கல. எப்ப என் பையனுக்கு கல்யாணம் நடக்குதோ அப்பதான் உனக்கு பூஜை புனஸ்காரம் நெய்வேத்தியம்னு சாமியை அப்படியே விட்டுட்டேன். என்னடி இந்த வயசுல இடிக்கிற? அந்த பொண்ணுகிட்ட என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே. அடியா, நான் ஆம்பளை, நான் எப்படி கேட்கறது? என்ன மாட்டி விடுற? நீ கேளு. நீங்களே கேளுங்க. என்ன கேட்கணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, எங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டோம், உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ, அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. நான் உளறிட போறேன். வளர எதை பத்தி சொன்னாலும் எங்களுக்குள்ள இருக்கிற காதலை பத்தி மட்டும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. காதலா? ஐயோ, பாத்தீங்களா உளறிட்ட. எங்களுக்குள்ள காதல்லாம் எதுவும் இல்ல, சும்மா சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. ஏமா ஏன் மறைக்கிற? என் பையனை நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நான் கோவப்படுவேன், சந்தோஷம் படுவேன். நான் தான் உனக்கு சொன்னேனே, என் பையன் விஷயத்துல சாமி சரியில்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டேன்னு. எங்களுக்கு ஒரு மருமக வந்து இவளை அத்தைன்னும் என்ன மாமான்னு கூப்பிட மாட்டாளான்னு தவம் இருக்கும். எங்க இந்த வாமா வா போலாம். ஐயோ மாமா, அத்தை. அவரும் நானும் காதலிக்கிறோமே தவிர அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏமா? அது நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்களா, அதை பார்த்து கல்யாணம்னாலே அவருக்கு பயம் வந்துருச்சான். பாத்தியா, உன்னால என் மாமன் எவ்வளவு பயந்துருக்கான்னு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிறீங்களா? அப்ப நான் தான் சொல்றேன். நான் மட்டும் தான் காரணமா? நீங்க தான் காரணம். சும்மா இல்ல, இரு. நீங்க தான் காரணம். மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, இனிமே நாங்க சண்டை போட மாட்டோமா? இல்ல இல்ல என்ன சொன்னாலும் கல்யாண பேச்சு எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தேன், நானே கிளம்பி வந்துட்டேன். காதலின் அறிமுகப்படுத்துவார்னு பார்த்தா ஃப்ரெண்டுங்கிறாரு. இங்க பாருங்க, இப்ப போய் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அவருக்கு கோவம் வந்துடும். முதல்ல நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசை மாத்தி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுறேன். நீ சொன்னா சரிம்மா. இனிமே சண்டை போட மாட்டீங்களே? இனிமே சண்டை போடாத. இனிமே நான் வாயே திறக்கலங்க. கொட்டாய் விடும்போது வாய் துறடி. நீங்க இருக்கீங்களே. எல்லாம் மருமக வந்த நேரம். எங்க அப்பையும் அத்தா சொல்லியே நான் ஒரு நாள் கூட வீட்டுல வாசு தொலைச்சு கோலம் போட்டது இல்ல. சும்மா புலம்பாம வா. என்னத்த புலம்பா வர்றது? என்ன? ஆரம்பத்திலே மண்டையில இடிக்குது,
எனக்கு என்னமோ இது சரியா படும் தோணல. நான் கிளம்புறேன். எல்லாம் சரியா படும், வந்து வேலையை பாரு. சரியா பட்டா பரவாயில்ல, எங்கேயாவது அடிக்கடி படாம வந்தா சரி. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபச்சதே. நிப்பாட்டு பாட்டு 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 என்னடா நிப்பாட்டு. அங்க பாத்தியா அடிச்சிடலாம். அன்னைக்கு நம்மால ஒரு பொண்ணை பார்த்து ஃப்ரெண்டுன்னாரு. அந்த ஃப்ரெண்டு நம்ம கும்பல்ல ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வந்து இந்த கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஏன் அந்த அக்கறை? இந்த கோயில் உனக்கு கல்யாணம் ஆகாதனால உங்க அம்மா அப்பா ஒதுக்கி வச்ச கோயில். அதுவும் அந்த பக்கத்தில் இருக்கான பண்ணாட நம்ம ஃப்ரெண்டு குளிக்க மாட்டான், கழுவ மாட்டான். இவனும் சேர்ந்து இவனை தீவிரமா அந்த கோயிலை சுத்தம் பண்றான்னா இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. இதை சட்டு புட்டுன்னு விசாரிக்க ராஜா. போங்க. கொளுத்தியாச்சு. நல்ல நாளா பார்த்து ஒரு கிடா வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. ஆண்டவா, எல்லாரையும் காப்பாற்றணும் நீதான். டேய் வாடாங்க. ஐயோ வாடா. டேய் வாடு கூப்பிடுறேன்ல. என்னடா இதெல்லாம்? சுத்தம் பண்ணா நீ திட்டுற, சுத்தம் பண்ணலைன்னா அவ திட்டுறா. யார் பேச்ச கேட்கறது? போடா ஐயோ, போடா. ஏன் தலை தப்பிச்சது? ஏய் அனாவசியமான விஷயங்களை தலையிட வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. இல்ல மாமா, மாமாவா? இல்ல உங்க அப்பா உங்க கல்யாணம் நடக்கலன்னு கோவப்பட்டு இந்த கோயிலை கவனிக்காம விட்டுட்டேன்னு சொன்னாரு. அவர் வேண்டினது வேணும்னா சாமி கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் வேண்டுனா நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும். அதான். இந்த கோவில் இல்ல, நீ எங்க போய் வேண்டிக்கிட்டாலும் என் கல்யாணம் நடக்காது.